இட்லி மிளகாய் பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுந்தம்பருப்பு 1 கப்பு, மிளகு சீரகம் 25 கிராம், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகா 10, பெருங்காயம் கொஞ்சம், பொரிக்கடலை 25 கிராம், கருவேப்பிலை, பூண்டு 4 பல், நிலக்கடலை பருப்பு 1/4 கப்பு, கருப்பு எள்ளு இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுக்கணும். கடலைப்பருப்பு 1 கப்பு போட்டிருக்கோம்ல, அதை நல்லா வறுத்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும் பொறுமையாக. அடுத்து துவரம்பருப்பு, அடுத்து ஒவ்வொன்றா தனித்தனியாக போடணும். உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பொரிக்கடலையை போடணும், அதையும் நல்லா வறுத்துட்டு நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல 1/4 கப்பு, அதையும் உள்ளே போட்டு நல்லா வறுத்துட்டு, ஏற்கனவே வறுத்தது தான் வச்சுருக்கேன் நான். இது மிளகு சீரகம் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அதையும் நல்லா வறுத்துட்டு, கருப்பு எள்ளு அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். பூண்டு 4 பற்கள் அதையும் நல்லா போட்டு வறுத்துட்டு, கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டு எல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் 10 போட்டிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். காரம் அதிகமாக தேவையானவங்களுக்கு நிறையா போட்டு காஞ்ச மிளகாய் நிறையா சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 90% அரைச்சி பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இட்லி மிளகாய் பொடி ரெடி. இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.